வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ கேக் வெனிலா ஃப்ளேவர்லாம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம பீட் பண்ணி ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அது கூட 1.5 கப் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இது கூட 2 கப்பு நம்ம மைதா இதையே சேர்த்து நல்லா சலிச்சு எடுக்க போகிறோம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது டைட் ஆகும்போது 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்குங்க. அதாவது நம்முடைய கேக் பதம் வர அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது 3 இப்போ நான் சேர்த்து நல்லா கலக்கிக்க போகிறேன். நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் ஃபுல்லாகவே ஆயில் தடவிட்டு நல்லா ஓரங்கள் ஃபுல்லாகவே ஆயில் தடவுங்க. ஏன்னா நம்ம கேக் பேட்டரில் நம்ம ஆயில் ஊற்றலை, அதனால் இந்த மாதிரி இந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே நம்ம ஆயில் தடவிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் பட்டர் ஷீட் போடுறேன். பட்டர் ஷீட் மேலேயும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கேக் பேட்டரை அது உள்ளே சேர்த்து நம்ம இதை ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அது பேக் ஆகிறதுக்குள்ள சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன், 1/2 கப்பு ஹாட் வாட்டரு, இன்னும் 1 ஸ்பூன் சுகர் பவுடர். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் பீட் பண்ணணும். ஐசிங் சுகர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்து இன்னும் நல்லா பீட் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்தது நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது 2 பாகமாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பாகத்தில் சுகர் சிரப்பு தடவுறேன். ஃபுல்லாகவே தடவிட்டு விப்பிங் க்ரீமும் அது ஃபுல்லாகவே சேர்த்து இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் பார்ட்லேயும் மேலே சுகர் சிரப்பு தடவிட்டு இது மேலேயும் நம்ம விப்பிங் க்ரீம் போட்டு லெவல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் வைக்க போகிறதால நான் ரொம்ப கரெக்டாக நான் ஈவன் பண்ணலை. இந்த ஓரங்களையும் 4 பக்கமும் இதே மாதிரி ஈவன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது உங்களோட ஃபேவரட் என்ன ஃபோட்டோ அப்படியோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி என்னோட அண்ணனோட ஃபோட்டோ வைக்க போகிறேன். இது ஃபோட்டோ எடுத்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும், இல்லைனா லைட்டாக நம்ம பட்டால் கூட பிஞ்சிரும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு நம்ம ரொம்ப டெக்கரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபோட்டோ கேக் அப்படின்றதால சுற்றி நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் தெரிகிற அளவுக்கு நம்ம டிசைன் கொடுத்தா போதும். அதனால் நான் நார்மல் ஒரு சின்ன நாசில் நான் எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வருமோ அதை தான் நம்ம இன்றைக்கும் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபோட்டோவை சுற்றி வச்சுருங்க. ஃபோட்டோ இல்லாத அது எக்ஸ்ட்ரா இருக்க பாகத்துக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இந்த சைடு கீழே கார்னர்லேயும் இந்த மாதிரி சாதாரண டிசைன் கொடுத்து நீங்கள் வச்சிங்கனாவே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேஷனாக சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.